இது கைக்கு போடுறதா காலுக்கு போடுறதா? பாருங்கள், இது வந்து சாக்ஸு குழந்தைக்கு போடுறதுக்கு. குல்லா எல்லாமே வாங்கியாச்சு. பேபி அதாவது பொன் குழந்தை அப்படின்னா எல்லாமே பிங்க் கலராக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாயாக இருந்ததுன்னா ப்ளூ கலர் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக சரி நான் ரெண்டுமே வாங்கிட்டேன். கட்டி விட்டுடலாம், நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வீட்டில் வந்து குழந்தை பிறந்த வீட்டில் எப்பயுமே வந்து உள்ளே போன உடனே ஒரு ஸ்மெல் வரும். அந்த மாதிரி ஸ்மெல்லெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஜிப்பு வந்து கண்ணுக்கு குத்துற மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஜிப்பை வச்சு நீங்கள் வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம ஜனனி வந்து கன்சீவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். இப்போ அதுக்கு டியூ டேட் வந்து வந்துருச்சு பக்கத்தில். அதனால் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன்னா, நம்ம குழந்தைக்கும் நம்ம ஜனனிக்கும் தேவையான பொருட்கள் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். என்ன குழந்தை அப்படின்றது தெரியாது, இருந்தாலும் பிறந்த உடனே நமக்கு வந்து கடைகளுக்கு போய் வாங்கிட்டு வர்றது ஒரு மலப்பான விஷயமா இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பொண்ணையும் கவனிக்கணும் குழந்தையும் கவனிக்கணும் போது அந்த நேரத்தில் போய் வாங்க முடியாது. இப்போ நான் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, இது நம்மளுடைய நான் பர்ச்சேஸ் பண்ண வீடியோ தான் நான் உங்களுக்கு போடுறேன். பாருங்க, இப்போ குழந்தை பிறந்த உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போய் நம்ம பிள்ளைங்களை ஹாஸ்பிட்டல் சேர்த்த உடனே பேபி வந்து பிறந்துருச்சுன்னு சொன்னோன்னா அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு கிளாத் ஒன்று கொடுக்குறோம். அது வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டான கிளாத்தாக வாங்கி வச்சுக்கலாம். இது நான் வந்து வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா மஸ்லின் கிளாத் அப்படின்ட்டு. இது ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இது மாதிரியே காட்டன் தான், இது காட்டன் மஸ்லின் காட்டன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டவல்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் குழந்தை குளிச்சுட்டு வந்த உடனே அதுக்கு வந்து நம்ம துவட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரமும் காஞ்சிரும், ரொம்ப நல்ல மெல்லிஸாக இருக்கும். பாருங்கள், ஒன்று எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைய துடைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் 2-3 டவல் இது வாங்கிட்டேன். கொஞ்சம் பெரிய பெரிய டவலும் வாங்கியிருக்கேன். இருந்தாலும் நம்ம இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா நமக்கு வந்து ஆடுறதுக்கு, அதாவது இது காயறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதே கிளாத்லேயே ஒரு 4 டவல் வாங்கிட்டேன். பாருங்க, இந்த மாதிரி டபுள் லேயர் வச்சுட்டு நல்லா உங்களுக்கு மஸ்லின் கிளாத்தில் இருக்குது. அது இது பார்த்திங்கன்னா சிங்கிளாக இருக்கும். இது குழந்தை பிறந்த உடனே நம்ம அதை வந்து கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைய வந்து துவட்டுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 475 ரூபா அந்த மாதிரி வருது. இது நல்லா குழந்தைய நல்லா துடைக்கிறதுக்கு, எப்படி அவங்க குளிக்க வச்சு அதுக்கப்புறம் நமக்கு துடைச்சி தான் கொடுப்பாங்க. அது மாதிரி நல்லா கொஞ்சம் பெரிய கிளாத்தாக கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சிங்கிள் லேயர் தான் இருக்குது உங்களுக்கு, ஆனால் நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது மஸ்லின் தான். இது எல்லாமே துவைச்சி தான் எடுத்து வைக்கணும். இதுவும் மஸ்லின் கிளாத்தில் தான் இருக்குது. இது வந்து நம்ம குழந்தை பிறந்த உடனே குளிக்க வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு இதில் வந்து நல்லா சுற்றி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி குழந்தைய வந்து நல்லா சுற்றி அழகாக கொடுத்துருவாங்க. தூக்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா குழந்தை பிறந்த உடனே இந்த மாதிரி கிளாத்தில் வைக்கும் போது என்னாகும், நல்லா தலையும் கவர் ஆயிரும். அதுக்காக இதுவும் நல்லாயிருக்கு, அதனால் இது ஒன்று வாங்கினேன். இது வந்து குழந்தை படுக்கும் போது இதை விரிச்சு போட்டு நம்ம படுக்கும் போது என்னாகும், நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு தூங்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பெருசாகவே இது வாங்கிட்டேன். இது எதுக்காக அப்படின்னா குழந்தை இதை தூங்கும் போது நமக்கு வந்து இந்த யூரின்லாம் எதுவும் போயிட்டாலும் கீரைலாம் அது வந்து வடியாது. அதுக்காக இந்த இதே வந்து ஒரு 2 வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா குழந்தைய பார்க்க வரவங்களுக்கு இதை போட்டுட்டு குழந்தைய இந்த மாதிரி சுற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகாது. குழந்தை யூரின்லாம் போனாலும் அது வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து நினைக்காது. அதுக்காக கொஞ்சம் பெருசாகவே நான் வாங்கிட்டேன். இது அமேசான்லேயும் எல்லாம் கிடைக்கிது. ஸ்வெட்டர்
குட்டியாக சின்ன குழந்தையாக இருந்தால் எப்படி குழந்தை வந்து குட்டியாக பெருசான்னு தெரில, அதனால் நான் 2 சைஸ் வாங்கிட்டேன். எப்படியும் பிறந்த குழந்தை ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். இது 350 ரூபா வருது. ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் ஒரு ப்ளூ கலரும் ஒரு க்ரீன் கலர் கொஞ்சம் பெருசாக, எப்படியும் 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே குழந்தை கொஞ்சம் வளர்ந்துடும். அதனால் நான் இந்த மாதிரி வாங்கிட்டேன். இது 350 ரூபா வருது. இது வந்து நார்மலாக நம்ம வீட்டில் குளிக்க வைக்கும் போது இந்த டவல்லாம் யூஸ் பண்ணலாம். ரொம்ப பார்க்குறதுக்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எதை பேபி வந்து பையனா பொண்ணான்னு தெரியல, அதனால் நான் ப்ளூ கலரும் வாங்கிட்டேன், ரோஸ் கலரும் வாங்கிட்டேன். நம்ம காலத்துலலாம் எப்படின்னா ஒரு டவல் வாங்கி கொடுத்தாங்கன்னா அதையே துவைச்சி நல்லா மடித்து எல்லாம் எடுத்து வச்சுக்குவோம். ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் எப்படின்னா இந்த மாதிரி பேபி, அதாவது பொன் குழந்தை அப்படின்னா எல்லாமே பிங்க் கலராக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாயாக இருந்ததுன்னா ப்ளூ கலர் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக சரி நான் 2மே வாங்கிட்டேன். பாருங்கள், இதுவுமே மஸ்லின் கிளாத் தான். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், குழந்தை பிறந்த உடனே அதுக்கு கிளாத் கொடுக்கணும் இல்லையா, அது ட்ரெஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி கயிறு கட்டுற மாதிரி வாங்கிட்டேன். இது மாதிரி ஒரு செட்டு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பட்டன் டைப்பில் ஈஸியாக பட்டன் போட்டு அப்படியே போடுற மாதிரியும் வாங்கியிருக்கேன். கயிறு கட்டுற மாதிரி வாங்கிட்டிங்கனாலும் ஈஸியாக இருக்கும். இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸி, கயிறு கட்டுறதோடு இது ரொம்ப ஈஸி. அப்படியே குழந்தைக்கு மாட்டி விட்டு பட்டன் போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி 2, அதாவது 10 வாங்கிட்டேன். இதில் அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் டயப்பர். குழந்தைக்கு வந்து யூரின் போகிறதுக்கு, மோஷன் போகிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி டயப்பர் கட்டி விட்டோன்னா துணியெல்லாம் கட்டிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கட்டிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரியும் இருக்குது பாருங்கள். இது வந்து என்னத்துக்கு அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் எங்கேயா வெளியில் போகிறோம் அப்படின்ற நேரத்தில் இது வந்து லீக் ஆகாது. வெளியில் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காட்டனும் கிடையாது, ஒரு மாதிரி தண்ணியெல்லாம் வெளியில் வராமல் இருக்குது. இதில் வந்து டயப்பர் வந்து வெளியில் இதில் ஒன்று வச்சுருக்காங்க. வேணுன்னா இதை கூட எடுத்து உள்ளே வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போயிட்டு இதை மோஷன்லாம் போயிட்டாங்க குழந்தைங்க அப்படின்னா இதை எடுத்துகிட்டு கசக்கிட்டு நல்லா காய வச்சு நல்லா டெட்டால்லாம் போட்டு கசக்கிட்டு அதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதுலேயும் வந்து ஒரு கொஞ்சம் வாங்கியிருக்கேன். பாருங்க, இதுவுமே பார்த்திங்கன்னா மஸ்லின் கிளாத் தான். குழந்தைக்கு இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி வந்து இது கொடுத்துருக்காங்க. கட்டி விட்டுடலாம். நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். குழந்தைக்கு அப்படியே ஒரு ஜட்டி போட்ட மாதிரியும் இருக்கும். இது மஸ்லின் கிளாத்லேயும் வாங்கியிருக்கோம். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெட் கிளாத் தான். இது கொஞ்சம் ஈரமாக இருக்கும். இதை வந்து நம்ம குழந்தைக்கு வந்து மோஷன்லாம் போயிடுச்சு அப்படின்னா நம்ம குழந்தைக்கெல்லாம் தொடச்சி விட்டோம்னா புண்ணு ஆகாமல் இருக்கும். அக்கல்ல அதுக்கப்புறம் வந்து அந்த கழுத்து பகுதியிலலாம் குழந்தைக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மடிப்பு இருக்கும். அந்த இடத்துலலாம் நம்ம துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளாத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா பேபி வந்து நம்ம தூக்கிட்டு போகும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ரிசீவிங் கிளாத்தாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தூங்கும் போது இதை போத்தி விடுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால குழந்தை வந்து நல்லா ஃபீல் பண்ணோம். அதுக்காக நல்லாயிருக்கு. அதனால் நான் இதுலேயும் 2 வாங்கினேன். நான் ப்ளூ கலர் ஒன்று, பிங்க் கலர் ஒன்று வாங்கினேன். அதாவது குழந்தை பால் குடித்த உடனே அதை துடைக்கிறதுக்கு அந்த உதடெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை துடைக்கிறதுக்கு கிளாத் விட்டுருக்கோம். இது வந்து ரொம்ப பனியன் கிளாத் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது எடுத்துகிட்டு ஒரு நைட்டி போடுறாங்கன்னா அந்த பேக்கெட் இருக்கும், அதில் வச்சுக்கிட்டாங்கன்னா குழந்தைக்கு வாய் துடைக்கிறதுக்கு மட்டுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அதுக்காக நான் இந்த பனியன் கிளாத்லேயே வாங்கினேன். ஏன்னா குழந்தையோட உதடு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதனால் நான் இதை வாங்கினேன். இதில் 10 பீஸ் இருக்குது. பாருங்கள், குழந்தைக்கு வந்து சாக்ஸ், அதுக்கப்புறமா ஷொட்டர், ஃபுல் ஹேண்ட் ஷொட்டர். பாருங்கள், இது வந்து சாக்ஸு குழந்தைக்கு போடுறதுக்கு, குல்லா எல்லாமே வாங்கியாச்சு.
குழந்தை பிறந்த உடனே இது வந்து மை வச்சு விடுவாங்க இல்லையா, நெத்தியில் மை வைக்கிறதுக்காக. இது வந்து இப்போ குழந்தைங்க அந்த பேபி ஷாப்லாம் இருக்கேன், அதுலேயே இது கிடைக்கிது. அதனால் இதுவும் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இது வசம்பு பிரேஸ்லெட், இது ஐம்பன் கொலுசு. இது வந்து இந்த எல்லாம் அஞ்சு வகையான உலோகங்கள்லாம் கலந்தது. இது வந்து குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு போட்டு விடுவாங்க, கொஞ்சம் பயப்படாது அப்படிங்கிறதுக்காக போட்டு விடுவாங்க. அந்த காலத்துலேருந்தே போட்டதுனால நம்மளும் வாங்கி வச்சாச்சு. பாருங்க, இது வந்து நமக்கு பேபியை வந்து எங்கேயாவது தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே போகிறோம்னு வைங்களேன், குழந்தைக்கு போகும்போது குழந்தை இந்த சைடு இப்படி படுக்க வச்சுட்டு இது வந்து இந்த மாதிரி சிப்பு போட்டு விட்டுலாம். இப்போ போடும்போது கூட நம்ம என்ன பண்ணலாம், இதில் யூரின்லாம் எதுவும் போகாமல் இருக்கிறதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கிளாத் இருந்ததில் அதை கூட இதில் விரித்து போட்டுட்டு அது குழந்தைய படுக்க வச்சிட்டோம் அப்படின்னா அது ஈரமாகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி தூக்கிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இது வந்து குழந்தை வந்து படுக்க வைக்கிறதுக்கு. குழந்தைக்கு தலைவாணி இது. இந்த கொசு வலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1850 ரூபா. இதோட சின்ன சைஸும் இருக்குது, பெரிய சைஸும் இருக்குது. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக குழந்தைக்கு வாங்க வேண்டியது. ஏன்னா கொசு வலை எப்படி தனித்தனியாக வாங்குவோம், குழந்தைக்கு பெட்டும் வாங்குவோம், அந்த நேரத்தில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பாத் பெட்டு. குழந்தைக்கு வந்து தண்ணி ஊற்றும் போது இதை எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்துடும். இது வந்து குழந்தையோட தலையை இந்த இடத்துல வச்சுட்டு நல்லா தேய்ச்சி நல்லா குளிக்க வைக்கலாம். இதோட தண்ணி ஃபுல்லாக கீழே போயிடும். இதில் இந்த நம்ம வைக்கிற சோப்பு மீதி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வச்சுக்கலாம் நம்ம. இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1050 ரூபா வருது. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நமக்கு குழந்தைக்கு தேவையானதெல்லாம் சொன்னோம். அது மாதிரி இதில் நம்ம நெயில் கட்டர், அதுக்கப்புறம் சோப்பு டப்பா இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா குழந்தைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அது அந்த காலத்துலலாம் நம்ம டயப்பர் அதெல்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. நம்ம வீட்டில் வந்து வெள்ளை வேஷ்டிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நல்லா அழகாக கட் பண்ணி ஓரம்லாம் தைச்சி நம்ம எடுத்து வச்சுக்குவோம். அப்படி இந்த மாதிரி தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், வீட்டில் இருக்க காட்டன் கிளாத் மாதிரி வேஸ்டிங்லாம் இருக்கும் இல்லையா, அப்பாவோட வேஸ்டிங்க அந்த மாதிரிலாம் இருக்கும், காட்டன் சாரீஸ் இருக்கும், அதெல்லாம் நல்லா துவைச்சிடுங்க. துவைச்சிட்டு நல்லா மடித்து ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான எந்த இதில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த கூடையில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. இது வாங்கணுன்ற அவசியம் இல்லை, நான் வந்து வாங்கியிருக்கேன், இதெல்லாம் இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கிறதே கூட நம்ம நீட்டாக எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது அம்மாவுக்கு இந்த முதுகு வலியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இப்போ இது வந்திருக்கு. பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரெஸ்ட் பேட்ஸ். இது எதுக்காக வைக்கிறதுன்னா, குழந்தை வந்து பால் கொடுத்து முடித்த உடனே வந்து இந்த பேட் வச்சிட்டோன்னு வைங்களேன், வந்து ஒரு சிலருக்கு வந்து பால் நிறைய ஊடுச்சு அப்படின்னும் போது அது தன்னால் வலிய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த நேரத்துக்கு இந்த மாதிரி வந்து பேடெல்லாம் யூஸ் பண்ணோம்னா நமக்கு மேலே வந்து இந்த பால் கவுச்சின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அது இல்லாமல் இருக்கும். ஏன்னா இதை எடுத்து ஒவ்வொரு வாட்டி நம்ம துவைச்சி அலசி வச்சிட்டோம் அப்படின்னா வீட்டில் வந்து குழந்தை பிறந்த வீட்டில் எப்பயுமே வந்து உள்ளே போன உடனே ஒரு ஸ்மெல் வரும். அந்த மாதிரி ஸ்மெல்லெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி பேடெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா குழந்தை இந்த பச்சை குழந்தைங்க இருக்கும்போது மோஷன் போகும்போது அப்புறம் பால் வடிகிறது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது தான் அந்த வீட்டுக்கு போனோன்னு ஒரு கவுச்சி வாசம் வரும். இப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி பேடெல்லாம் யூஸ் பண்ணும்போது என்னாகும், இந்த நைட்டிலாம் ஈரம் ஆகாமல் ஆகும். அதுக்காக இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இது வாங்கிக்கிறேன். இதில் வந்து நிறைய இருக்குது, பேடு மாதிரி இருக்கும், ரெண்டு பக்கமும் வச்சிட்டிங்க அப்படின்னா ஈரம் ஆகாமல் நமக்கு வந்து ஸ்மெல் இல்லாமல் குழந்தையும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் பண்ணும். அதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்போசபிள் இது நாப்கின். இது வந்து அதாவது பேண்டீஸ்லாம் போட வேண்டியதே இல்லை, டிஸ்போசபிள். இது அப்படியே எடுத்து மாட்டிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இந்த பேண்டீஸ்லாம் கசக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் இந்த மாதிரியே நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது குழந்தைங்களை கவனிக்கணும், அதுங்க ரொம்ப கஷ்டப்படுங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து
யூஸ் அண்ட் த்ரோ தான் இதெல்லாமே. இப்போ இருக்க பிள்ளைங்க நைட்டியும் போட மாட்டேங்குதுங்க. அதுக்கேற்ற மாதிரி என்னென்னா ஃப்ராக் மாதிரி இருக்குது, மேலே ஒரு லேயரும் இருக்குது, கீழே வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ட்ரெஸ் இருக்குது. அந்த மாதிரி இப்போல்லாம் வந்துருச்சு. இது பாருங்க, இந்த மாதிரி ஃபீட் பண்ணுறதுக்கு ஜிப்பெல்லாம் வச்சும் வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கும், இல்லைன்னா இந்த இடத்துல எப்படி இந்த கிராஸ்லேயே இருக்கும். இந்த மாதிரி வந்து ஜிப்பு வச்சது வாங்காதீங்க. எதுக்காகனா ஃபீட் பண்ணும் போது என்னாகும், குழந்தையோட கண்ணை வந்து இந்த இது வந்து குத்துற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அதனால் என்ன, நம்ம இப்படி குழந்தைக்கு கொடுக்கும்போது கண் இந்த இடத்துல இருக்கும், அந்த இது இருக்கு இல்லையா, இந்த ஜிப்பு வந்து கண்ணு குத்துற மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஜிப்பை வச்சு நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஜிப்பை வச்சு வாங்கிக்கோங்க. அப்போ வந்து குழந்தைக்கு வந்து குத்தாது. அதுக்காக நான் சொல்கிறேன். நமக்கு வந்து இப்போ இதுக்கு மேலே வந்து நமக்கு அப்படியே மேலே கவர் பண்ணுற மாதிரி இப்போல்லாம் வந்துருச்சு. இப்போ குழந்தைய பால் கொடுத்துட்டு இருக்கும் போது மேலே வந்து அந்த கிளாத் போட்டுக்கலாம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னே யாருக்குமே தெரியாது. ட்ராவல் பண்ணும்போது, காரில் போகும்போது இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்ததுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் நிறைய திங்ஸ்லாம் வாங்குற மாதிரி தான் இருக்கேன். இது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைக்கும் அம்மாவுக்கும் தேவையானதெல்லாம், முக்கியமான தேவைகள் இதெல்லாமே வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜிப் ஐட்டமும் நான் சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த குழந்தைய பார்க்குறதும் சரி, வளர்க்குறதும் சரி, குழந்தைக்கு வேணுன்றது வாங்கிட்டு நம்ம அந்த இந்த எல்லா தேவையான பொருட்கள்லாம் வாங்குறதுனால நம்ம குழந்தை வளர்க்குறதும் ஈஸியாக தான் இருக்கும். ட்ரெஸ்ஸும் அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு தேவையானது எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ குழந்தையோட ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறதுக்கு குட்டி வாஷிங் மிஷின் ஒன்று வாங்கியிருக்கேன். அதை எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி குழந்தையோட ட்ரெஸ் எல்லாம் துவைக்கலாம், ட்ரையர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.